பித்த வெடிப்பு, நாப்கின் மற்றும் டைப்பர் அரிப்பு, உள்ளாடைகளால் ஏற்படும் சருமத் தொல்லையா, நகச்சுற்று மற்றும் விரல்களில் அரிப்பா? லிச்சன்சா தடவுங்க. லிச்சன்சா 2 நாட்களில் வித்தியாசத்தை பாருங்க. லிச்சன்சா. மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, ஹெடன்சா. அனைத்துவித மூல பிரச்சனைகளுக்கும் முழுமையான நிவாரணம். ஹெடன்சா கிரீம் மற்றும் ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஹெடன்சா. ருமென்சா எந்த வலிக்கும் நிவாரணம் உடனடியாக. ருமென்சா ஆயுர்வேதிக் கிரீம். ருமென்சா. முகப்பரு, கருவளையம், கரும்புள்ளி, ஃபேஸ் டு ஃபேஸ். உங்கள் முகத்தின் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஆயுர்வேத தீர்வு. ஃபேஸ் டு ஃபேஸ் மேஜிக். ஃபேஸ் டு ஃபேஸ். ஆறாவமுதேடியேனுடலும் என்பால் அன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டே நின்மானே. அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில், கும்பகோணம். 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி. திருப்பதி, ஸ்ரீரங்கம், அடுத்தபடியாக திருக்குடந்தை என்று சொல்லக்கூடிய பாஸ்கர க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி. 108 திவ்யதேசத்திலே 3வது திவ்யதேசமாக விளங்கக்கூடியது ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி. இங்கே எம்பெருமான் தாயாருடைய கல்யாணத்திற்காக வைகுண்டத்திலிருந்து ரதாரூடியாக இங்கே எழுந்தருளியுள்ளார். கோமலவல்லி தாயார் இத்திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள ஹேம புஷ்கரணி என்கின்ற புஷ்கரணியிலே மகாலட்சுமி அவதாரம். ஹேமரிஷியால் எடுத்து வளர்க்கப்பட்டு தபஸ் செய்து ஹேமரிஷி பிரார்த்தனைக்கு இணங்கி பகவான் வைகுண்டத்திலிருந்து ரதத்துடன் இங்கே எழுந்துள்ளார். ரத கஜ துரக பதாதி சகிதமாக எம்பெருமான் இங்கே இருக்கிறார். இன்றளவும் பகவான் மூலவர் எழுந்துள்ள கருவறை கல்தேர் ரதாரூடியாகவே இருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்திலே முதலில் தாயார் கோமலவல்லி தாயாரை சேவித்துவிட்டு தான் பெருமாள் தரிசனம். இங்கே பெருமாள் சேவிப்பதற்கு 2 வாசப்படிகள், தட்சிணாயனம், உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய 2 வாசல்கள் வழியாக எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். ஆடி மாதம் முதல் கொண்டு தை மாதம் வரையிலும், தை மாதம் ஆரம்பித்து ஆணி முடிய அயனங்கள் மாறும் பொழுது வாசற்படியும் மாறும். 2 அயனங்களிலும் எம்பெருமான் இது 6 மாதம், அது 6 மாதமாக சேவை சாதிக்கிறார். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான். ஒரு காலத்திலே 4000ம் மறைந்து விட்டது. இந்த எம்பெருமானுடைய ஆறாவமுதே என்கின்ற பாடல் மட்டும்தான் இருந்தது. இந்த ஆறாமுதே பாடலுடைய 10வது பாடல், கடைசி பாடல், உழையன்பில் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான் கடல் கலவையை சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குயிலில் மலியச் சொன்ன 1010 என்ற வரி வருகிறது. நாதமுனிகள் என்ற மகான் இங்கே மங்களாசாசனம் செய்ய வந்த பொழுது இந்த பாசுரத்திலே அவர்களுக்கு செவித்துள்ளார். அப்பொழுது 1010 என்று சொல்கிறீர்களே, பாக்கி பாடல்கள் எங்கே என்கிறார். நீங்கள் குருகூர் சடகோபனை அங்கு சென்று அங்கே கேட்டால் எல்லா விஷயமும் தெரியும் என்று சொல்கிறார். நம்மாழ்வார் அவதாரமான அந்த க்ஷேத்திரத்துக்கு சென்று ஆழ்வார் திருநெறிக்கு சென்று நம்மாழ்வாரை மங்களாசாசனம் செய்யும் பொழுது
நம்மாழ்வார் யோக திசையிலே எழுந்தருளுள்ளார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் என்கின்ற பாடலை 10 லட்சம் தடவை உரு போட்டு ஆழ்வார் சேவை கொடுத்து பாக்கி 4000 பாடல்களும் வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான் இந்த 6ஆவது முதல். அதனால தான் இந்த எம்பெருமானுக்கு திராவிட ஸ்துதி தரிசகன் என்று பெயர். தமிழ் வேதங்களை வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி என்று இந்த எம்பெருமானுக்கு மகா பெருமை. லட்சுமி நாராயண சுவாமிகள் என்கின்ற ஒரு பெரிய மகான் அந்த காலத்திலே இங்கே எழுந்தருளியிருக்கிறார். அவர் ராஜகோபுரம் போன்ற பெரிய கைங்கரியங்கள் இன்னும் பல கைங்கரியங்களெல்லாம் எம்பெருமானுக்கு செய்து வைத்தார். அவருக்கு வாரிசு இல்லாதனால் எம்பெருமானே இந்த லட்சுமி நாராயண சுவாமிகளுக்கு சார்த்தம் திதி செய்கிறார். தீபாவளி அமாவாசை என்று நம் வீடுகளெல்லாம் எப்படி திருவத்தியானம் சிராத்தம் திதி நடைபெறுகிறதோ அதே போலவே திருக்கோயிலிலே சார்த்தம் நடைபெற்று வருகிறது. இன்றளவும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த எம்பெருமான். இந்த எம்பெருமானுக்கு சித்திர மாதம் தொடங்கி பங்குனி மாதம் முடிய 12 மாதங்களும் விசேஷமான உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்திரை மாதத்திலே சித்திரை உற்சவமும், வைகாசியிலே வைகாசி விசாக உற்சவமும், வசந்தோத்சவமும், ஆனி மாதத்திலே ஜேஷ்டாபிஷேக உற்சவமும், ஆடியிலே அபிஷேகமும், ஆவணியிலே ஸ்ரீ ஜெயந்தி உற்சவமும், புரட்டாசியிலே நிகமாந்த மகாதேசிகனுக்கு உற்சவமும், தாயாருக்கு நவராத்திரி உற்சவமும், ஐப்பசியிலே தீபாவளி மகோத்சவமும், கார்த்திகையிலே திருக்கார்த்தி உற்சவமும் நடைபெற்று கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து 53 நாட்கள் உற்சவம் நடைபெறும் ஒரு பெரிய திவ்யதேசம் இந்த திவ்யதேசம்தான். தை மாதம் 13ஆம் தேதி அன்று பூர்த்தியாகிறது. கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி முதல் 10 நாள் ஊஞ்சல் உற்சவம், அடுத்த 10 நாள் மார்கழி மாதம் 1ஆம் தேதி பகல் 10 ஆரம்பம், 11ஆம் தேதி முதல் இராப்பத்து உற்சவம், இராப்பத்து உற்சவம் முடிந்தவுடன் துவஜாரோகணம், பொங்கல் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் சங்கராந்தி உற்சவம் நடைபெறுகிறது. பொங்கல் என்று ஒரு தேரும், சித்திர மாதத்திலே சித்திரா நட்சத்திரத்திலே ஒரு தேரும், வருஷத்திலே 2 தேர்கள் இந்த எம்பெருமான் கண்டறிகிறார். மார்கழி மாதம் முடிந்து தை மாதத்திலே எம்பெருமானுக்கு தாயாருக்கு அத்தியான உற்சவமும் நடைபெறுகிறது. மாசி மாதத்திலே பகவான் தொப்போத்சவம் கண்டுவருகிறார். பங்குனியிலே பங்குனி உத்திர உற்சவம் தாயாருக்கு விசேஷமாக துவஜாரோகணம் கண்டுரடி கோவில் உள்ளேயே 10 நாள் உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. இன்னும் பல பெருமைகள் கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே சந்தான கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிருஷ்டி சரத்திலே எழுந்துள்ள ஆதிசேஷன் மேலே சிறு பெருமாளாக பெருமாசனிலே எழுந்துள்ளார். அந்த எம்பெருமானை கையில் வாங்கி கொண்டு முகுந்தாஷ்டகம் என்ற மந்திர உபதேசம் பெற்றால் புத்திர சந்தானம் உண்டாகும், கல்யாண பாக்கியம் உண்டாகும் என்கின்ற வரலாறு இந்த திருக்கோயிலே உண்டு. இந்த எம்பெருமானை சேவித்து எல்லா நலமும் பெற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். 23ஆம் தேதி 23/4/2024 அன்று எம்பெருமான் சித்திரத்தேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேர் வைபவம் உற்சவம் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, 6ஆம் முதல் அருள் பெறுக. తందనానా
సునకము మీద పొలయు ఎండొకటే కడగి ఏనుగు మీద గాయు ఎండొకటే పుడని సునకము మీద పొలయు ఎండొకటే కడు పుణ్యులను పాప కర్ములను సరిగావా జడియు శ్రీ వెంకటేశ్వరు నామమొకటే కడు పుణ్యులను పాప కర్ములను సరిగావా జడియు శ్రీ వెంకటేశ్వరు నామమొకటే శ్రీ వెంకటేశ్వరు నామము ఈశ్వరు నామము వెంకటేశ్వరు నామము శ్రీ వెంకటేశ్వరు నామమొకటే తందనానాహి తందనానా పురే తందనానా భళ తందనానా భళ తందనానా బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే తందనానాహి తందనానా పురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా பித்த வெடிப்பு, நாப்கின் மற்றும் டைப்பர் அரிப்பு, உள்ளாடைகளால் ஏற்படும் சருமத் தொல்லையா, நகைச்சுற்று மற்றும் விரல்களில் அரிப்பா, லிச்சன்சா தடவுங்க. லிச்சன்சா 2 நாட்களில் வித்தியாசத்தை பாருங்க. லிச்சன்சா. மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, ஹெடன்சா அனைத்துவித மூல பிரச்சனைகளுக்கும் முழுமையான நிவாரணம். ஹெடன்சா கிரீம் மற்றும் ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஹெடன்சா. ருமென்சா எந்த வலிக்கும் நிவாரணம் உடனடியாக. ருமென்சா ஆயுர்வேதிக் கிரீம். ருமென்சா முகப்பரு, கருவளையம், கரும்புள்ளி, ஃபேஸ் டு ஃபேஸ் உங்கள் முகத்தின் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஆயுர்வேத தீர்வு. ஃபேஸ் டு ஃபேஸ் மேஜிக்.
Face to Face. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यम् वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् सर्वलोकैकनाथम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव जलजनयन विधि नमुचिहरण मुख विबुध विनुत पद पद्मा जलजनयन विधि नमुचिहरण मुख विबुध विनुत पद पद्मा विबुध विनुत पद पद्मा मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भयहारी भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भयहारी जनन मरण भयहारी मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव शङ्खचक्रधर दुष्टदैत्यहर सर्वलोकशरणा शङ्खचक्रधर दुष्टदैत्यहर सर्वलोकशरणा सर्वलोकशरणा मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव अगणित गुणगण शरण शरणद विदलित सुररिपुजाल अगणित गुणगण शरण शरणद विदलित सुररिपुजाल विदलित सुररिपुजाल मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव भक्तवर्यमिह भूरि करुणया पाहि भारती तीर्थम् भक्तवर्यमिह भूरि करुणया पाहि भारती तीर्थम् पाहि भारती तीर्थम् मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम्
मम तापमपा गुरुदेव मम पापमपा गुरुदेव मम तापमपा गुरुदेव मम पापमपा गुरुदेव मम पापमपा गुरुदेव मम पापमपा गुरुदेव என்ன தவம் செய்தனே யசோதா என்ன தவம் செய்தனே யசோதா என்ன தவம் செய்தனே யசோதா என்ன தவம் செய்தனே என்ன தவம் செய்தனை யசோதா 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 எங்கும்
பித்த வெடிப்பு, நாப்கின் மற்றும் டைப்பர் அரிப்பு, உள்ளாடைகளால் ஏற்படும் சருமத் தொல்லையா, நகைச்சுற்று மற்றும் விரல்களில் அரிப்பா? லிச்சன்சா தடவுங்க. லிச்சன்சா 2 நாட்களில் வித்தியாசத்தை பாருங்க. லிச்சன்சா. மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, ஹெடன்சா அனைத்துவித மூல பிரச்சனைகளுக்கும் முழுமையான நிவாரணம். ஹெடன்சா கிரீம் மற்றும் ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஹெடன்சா. ருமென்சா எந்த வலிக்கும் நிவாரணம் உடனடியாக. ருமென்சா ஆயுர்வேதிக் கிரீம். ருமென்சா. முகப்பரு, கருவளையம், கரும்புள்ளி, ஃபேஸ் டு ஃபேஸ் உங்கள் முகத்தின் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஆயுர்வேத தீர்வு. Face to face magic. ஃபேஸ் டு ஃபேஸ். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरम् अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरः पादं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरः पादं मधुरं नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा कुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा
मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् राधे 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 गोविंदा बोल राधे 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 गोविंदा राधे 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 गोविंदा राधे 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 गोविंदा राधे गोविंदा राधे गोविंदा वृंदावन चंद अनाथनाथ दीन बंधो राधे गोविंदा 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 नंद कुमार नवनीत चोरा राधे गोविंदा जय नंद कुमार नवनीत चोरा राधे गोविंदा नंद कुमार नवनीत चोरा राधे गोविंदा हरि हरि नंद कुमार नवनीत चोरा राधे गोविंदा राधे गोविंदा राधे गोविंदा वृंदावन चंद अनाथनाथ दीन बंधो राधे गोविंदा 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 राधे 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 गोविंदा राधे 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 गोविंदा राधे गोविंदा राधे गोविंदा वृंदावन चंद अनाथनाथ दीन बंधो राधे गोविंदा अनाथनाथ दीन बंधो राधे गोविंदा यशोदबाला காலை வேளைகளில் வெள்ளி பல்லாக்கில் பகவான் சார்ங்கபாணி சுவாமியும் உடன் சார்ங்கபாணியின் கையில் உள்ள சக்கரபாணி சுவாமியும் 2 பல்லாக்குகளில் திருவிதி அலங்கரிப்பார். நாளை மாலை முதல் சூரிய பிரபை, சேஷவாகனம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், யானை வாகனம், சூர்ணாபிஷேகம், புன்னைமர வாகனம், குதிரை வாகனமாக விதவிதமான வாகனங்களில் பகவான் எழுந்தருளி விதவிதமான பட்டாடைகள், விதவிதமான ஆபரணங்கள், விதவிதமான மாலைகளை தரித்துக் கொண்டு பிரசாதங்கள் கண்டறளி செய்து பகவானுக்கு அலங்கரிக்கப்படுகின்றது. தினமும் 2 வேளையும் யாகசாலையில் ஹோமங்கள், பூஜைகள் அனைத்தும் நடைபெற உள்ளது. பலிப்பிரதானமாக 4 வீதிகளிலும் தேவதைகளுக்கு பலி சாதிக்கப்படும். 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7 மணிக்குள் பகவான் ரதாரோகணம் என்று சொல்லக்கூடிய திருத்தேர், சித்திரை திருத்தேரில் பெருமாள் எழுந்தருளுவார். சித்திரை திருத்தேர் அனைத்து கோயில்களிலும் தேர் உற்சவம் என்பது பிரசித்தியாக நடக்கும். ஆனால் நம் திருக்குடந்தை கும்பகோணத்தில் என்ன விசேஷம் என்றால்
பகவான் நித்தியம் எழுந்தருளி உள்ளது கல் ரதம், ஷிலா ரதம் என்று சொல்வார்கள். கோமளவல்லி மகாலட்சுமியை திருக்கல்யாணம் செய்வதற்காக பகவான் வைகுண்டத்திலிருந்து திவ்யமான ரதம் திருத்தேரில் எழுந்தருளி மகாலட்சுமியை திருக்கல்யாணம் செய்து கொண்டாள். அதனால் பெருமாள் நித்தியவாசம் செய்வது இரண்டு பக்கமும் யானை, குதிரை, சக்கரங்கள், விமானத்துடன் திருத்தேரில் எழுந்தருளி இருந்தே கர்ப்பகிரகத்தில் அமைந்துள்ளதால் பகவானுக்கு திருத்தேர் உற்சவம் என்பது மிகவும் ஆச்சரியமாக அருமையாக நடைபெறும். 23ஆம் தேதி சித்திரை திருத்தேர். திருமங்கை ஆழ்வாரால் இந்த மரத்தேர் தாருரதம் என்று சொல்லக்கூடிய திருத்தேரில் பெருமாள் எழுந்தருளுவார். மேலும் திவ்ய பிரபந்தத்தில் திரு எழு கூற்றிருக்கை என்று திருமங்கை ஆழ்வாரால் ஒரு பாசுரம் அனுகிரகிக்கப்பட்டுள்ளது. அது எவ்வாறு என்றால் கணக்கு வடிவமாக உள்ளது. 1 2 2 1 1 2 3 3 2 1 இவ்வாறாக 1 2 7 7 6 5 4 3 2 1 இவ்வாறாக பிரபந்தம் அமைந்துள்ளது. இதை எழுதினால் ஒரு தேர் வடிவம் வந்துள்ளது. இதற்கு ஞான ரதம் என்று பெயர். இந்த ஞான ரதத்தை கும்பகோணம் ஆறாமுதனுக்கு மட்டுமே பகவான் திருமங்கை ஆழ்வார் அருளை செய்துள்ளார். அந்த ஞான ரதத்தை சேவித்துக் கொண்டு மரத்தேரில் தாருரத்தில் பகவானை சாரங்கபாணி சுவாமியை சேவித்துக் கொண்டு கர்ப்பகிரகமான சிலாரதத்தை பகவானை சேவித்துக் கொண்டால் நம்மளுடைய மனோரதங்கள் அனைத்தையும் பகவான் பூர்த்தி செய்து வைப்பார். மேலும் இந்த திருக்கோயிலில் நேர்வாசல் கிடையாது. கோமளவல்லி தாயாரை சேவித்துக் கொண்டு சூரிய பகவான் அர்ச்சித்து பூஜை செய்தனால் அயன துதய உத்கிராந்த பிராணி மோக்ஷ பிரதாயகாய நமகாம் 2 அயனங்கள், தட்சிணாயனம் உத்தராயணம், இரண்டு வாசல் உள்ளது. அயனம் என்றால் வழி, ராமாயணம் ராமன் வழி, தட்சிணாயனம் தெற்கு வழி, உத்தராயணம் வடக்கு வழி. இந்த வழியாக சென்று பகவானை சேவித்தால் நம் மனோரதங்கள் இகலோக சௌக்கியம் பரலோக மோட்சம் அனைத்தையும் பகவான் வழங்குவார். அப்பேற்பட்ட சாரங்கபாணி சுவாமியின் உற்சவத்தை அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு பகவானின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் சகல சௌபாகியம் சர்வாபீஷ்டத்தையும் பெற்றுய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. முகப்பரு, கருவளையம், கரும்புள்ளி. ஃபேஸ் டு ஃபேஸ், உங்கள் முகத்தின் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஆயுர்வேத தீர்வு. Face to face magic. ஃபேஸ் டு ஃபேஸ். மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, ஹெடன்சா அனைத்து வித மூல பிரச்சனைகளுக்கும் முழுமையான நிவாரணம். ஹெடன்சா கிரீம் மற்றும் ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஹெடன்சா. பித்த வெடிப்பு, நாப்கின் மற்றும் டைப்பர் அரிப்பு, உள்ளாடைகளால் ஏற்படும் சருமத் தொல்லையா, நகைச்சுற்று மற்றும் விரல்களில் அரிப்பா, லிச்சன்சா தடவுங்க. லிச்சன்சா 2 நாட்களில் வித்தியாசத்தை பாருங்க. லிச்சன்சா. ருமென்சா எந்த வலிக்கும் நிவாரணம் உடனடியாக. ருமென்சா ஆயுர்வேதிக் கிரீம். ருமென்சா.